ஒரு குடும்பத்தில் எதிர்பாராத தற்கொலை செய்து கொண்டால் அந்த குடும்பத்தில் பற்றுள்ளோர் உணர்வுகளையும் இனம் புரியாதபடி வாழையடி வாழையாக அந்த குடும்பத்தில் தற்கொலை செய்யும் நிலையே வருகின்றது. அதனை சிறிது குறைப்பட்டால் அதே உணர்வு வந்து விடுகின்றது. இதை போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கும் போது மனிதன் வளர்ந்த பின் மனிதனுக்கு பின் இதையெல்லாம் வேண்டவன் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற்று பழகினால் இதை அடக்கி நாம் சிந்தித்து தீமைகளை தொலைத்து உணர்வை வலுவாக்கி வலுவின் நிலையில் கொண்டு நாம் சிந்தனையுடன் வாழச் செய்யும் சக்தி வேண்டும் அல்லவா? இதே போல ஒருத்தர் தற்கொலையாலோ அல்லது நோயாலோ இறந்தார் என்றால் அந்த ஆன்மாக்களை நாம் இப்போது துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்தால் அவர்கள் தன் உடலில் வந்த விஷயத்தை முறித்தவர்கள். ஆகவே அங்கே அது மனங்கள் பட்ட பின் இந்த சூட்சும சரீரத்திலிருந்து விஷத்தன்மை பிரிந்துவிட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்திற்கு சென்று விடுகின்றது. இந்த உயிர் பின் அந்த உணர்வின் தன்மை கருகி விடுகின்றது. இப்படி தற்கொலை செய்து இறந்து கொண்டவர்களுடைய உணர்வுகளை நாம் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து விட்டால் அதன் உணர்வுகள் இந்த இருளை நீக்கி உணர்வுகள் சென்று விடுகின்றது. நாம் இதே போல துருவ நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும் என்று எண்ணினால் உங்கள் உடல்ல பலரும் எங்கள் குடும்பத்தில் உள்ளோர் அனைவருக்கும் இது பெற வேண்டும் என்றால் அவர் தற்கொலை செய்து கொண்ட உணர்வுகள் நம்ம உடலுக்குள் வளராதபடி அது தடுக்க முடியும். பின் அதன் செயல் இழந்துவிடும். அவர் ஒளியின் உடல் பெறும்போது இந்த நிலையில் இந்த உணர்வு அங்கு மாற்றப்படுகின்றது. அதே உணர்வு நாம் எடுத்து நமக்குள் இருக்கும் நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். ஆனால் அவரும் பிறவியில்லாத நிலையை அடைகின்றனர். ஆனால் அதை நமக்குள் இந்த உணர்வு தீமையை அழித்திடும் அந்த சக்தி அவரால் நாம் பெற முடிகின்றது. தற்கொலையாக இறந்து கொண்டதும் அவர் மேல் பாசம் அதிகமானால் அந்த உணர்வு நமக்குள் வந்து நம்மையும் தற்கொலை செய்யும் உணர்வுக்கு அழைத்து செல்கின்றது. இதை போன்ற உணர்வுகள் எல்லாம் இருந்து நீங்கள் மீள வேண்டும். இந்த வாழ்க்கையில் சிறிது காலமே வாழுகின்றோம். இந்த வாழும் நாளங்களில் நமக்குள் அறியாது சேர்ந்த தீமைகளை துடைக்க இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நீங்கள் எடுத்து அவ்வப்போது மனதை தூய்மையாக்கி வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பௌர்ணமி நாள் மூதாதைகளை பிறவிலான நிலை அடைவதும் அங்கே துருவ நட்சத்திரத்திலிருந்து அந்த சப்தரிஷி மண்டலிருந்து அருளை பெருக்கி உங்கள் வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கி சந்தர்ப்பத்தால் எத்தகைய தொடர் குடும்பங்களில் தொல்லைகள் வந்தாலும் உடலை விட்டு ஒருத்தர் நோயால் இறந்தாலும் உங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து எங்களுக்காக வேண்டிய காக்க எத்தனை வேதனைகள் எடுத்து இந்த உடலை விட்டு பிரதி சந்த இந்த ஆன்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடலில் பெற்ற நஞ்சுகள் கரைந்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலை அடைந்து அழியாத ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று ஒரு வின் செலுத்தலாம்.